வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் பட்டித்துரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 நாடாளுமன்றத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு தமிழகத்தில். இன்னும் ரிசல்ட்டு வரல. ஜூன் 4 அப்போ தெரிஞ்சிடும் எல்லா கட்சியும் யார் யாரோட நிலைமை என்ன சமாச்சாரம். இன்று சிட்டிங்கில் இருக்கக்கூடிய எம்பிக்களோட நிலைமை, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநில கட்சியோட நிலைமை எல்லாமே டோட்டலாக மக்கள் அப்படியே தூசி தட்டி காமிச்சிருவாங்க. அது ஒரு பக்கம், அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஏற்பாட்டை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமா போயிட்டு. சில வியாபாரிலாம் பார்ப்பாங்க, என்னப்பா தீபாவளி முடிஞ்சதா, அடுத்து என்ன பொங்கல், அடுத்து என்னப்பா ரம்ஜான், அடுத்து என்ன கிறிஸ்துமஸ், அடுத்து 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 அதுதான் மிகப்பெரிய ஒரு மாநில கட்சியினுடைய ரொம்ப அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டை பத்தி கவலையே கிடையாது. 2022 நாடாளுமன்ற ரிசல்ட்டை பத்தி கவலையே கிடையாது. நமக்கு தேவை சட்டமன்ற ரிசல்ட் தான். ஆமா, 2027. ஏன்னா அது மாநில கட்சி தானே. இதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக, ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள். இருந்தாலுமே கூட இந்திய கூட்டணி அப்படின்னு வருகின்ற பொழுது திமுக அங்க பங்கு இருக்கு. அதனால அவங்களுடைய நிலைப்பாடு கரெக்டா இருக்கிறாங்க. ஆமா, 39 + 1 40 சீட்டுக்கு எப்படி ஒரு 34 35 சீட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கணிப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. யாருக்கிட்ட 40க்கு 40 வந்தாலும் வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே கூட அதை பத்தி ரொம்ப பெருசா எடுத்துக்காம 2024 சட்டமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலை இன்னைக்கு இறங்கி விட்டார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்திருக்கு. திமுக சம்பந்தப்பட்டவர்கள் எல்லா கட்சியிலுமே வந்தாச்சு. அதிமுக வந்தாச்சு, பாஜகவில் வந்தாச்சு. பாஜகவில் கட்டுக்கட்டா சுருட்டாங்க. ஆமா, அந்த குரூப்ல கட்டுக்கட்டாக பணத்தை சுருட்டி விட்டார்கள். ஆமா, 15 சி 18 சி 12 சி அண்ணாமலை தொகுதிக்கு 25 சி கொடுத்திருக்காரு அமித்ஷா. என்ன கொடுத்தாலும் சரி, நாம எல்லாம் கட்டுக்கட்டா ஒரே லவக்கு அமைக்கிட்டு கீழ்மட்ட தொண்டர்களுக்கு பாஜக கொடுக்கவே இல்லை. அது சம்பந்தப்பட்ட லிஸ்ட் இன்னைக்கு அமித்ஷாட்ட போயிடுச்சு. அதனால ஜூன் 4 எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்காரு பாஜகவை பொறுத்தவரை அமித்ஷா. அண்ணாமலை தூக்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு மாற்றம். கட்சியை சீர்திருத்தம் பண்ணி யார் யாருக்கு என்ன கான்செப்ட் அப்படிங்கிற இன்னைக்கு லிஸ்ட் போட்டு உட்காந்துருக்காங்க. அதில் குறிப்பா முக்கிய புள்ளி அதிமுகவில் ஒரு முக்கிய புள்ளி ஆமா, பாஜக அவருக்கு தலைமை ஏற்க வாய்ப்பு இருக்கு, ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். மற்றபடி அதிமுக எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அங்கே அதே கதை தான். ஆமா, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள், மற்றபடி யாரும் சரியாக உழைக்கவில்லை அப்படின்னு எடப்பாடி கூப்பிட்டு பயங்கரமான டோஸ், மாவட்ட செயலாளர் கூட்டம் செயற்குழு கூட்டி பயங்கரமான டோஸ் விட்டார் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால. அப்புறம் மாவட்ட செயலாளர்கள்லாம் என்னமோ சொல்ல பயங்கரமா தன்னுடைய கருத்தை சொல்லுவாங்க இல்லையா. புதுசு புதுசா ஆளை போட்டா நாங்க எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. புதுசா ஆளை போடக்கூடிய சமயத்துல ஒற்றுமை வெளிப்பாடு வராது. அப்ப என்ன ஆகும், இவங்க ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, அந்த பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணலாமாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா, ஏன்னா எம்எல்ஏ தொகுதியாத பிரச்சனையே கிடையாது. டக்கு டக்குன்னு ஏகப்பட்ட பேர் விருப்ப மனு கொடுத்து நான் நீனு போட்டி போடுவாங்க. எம்பியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பசை உள்ள பார்ட்டி தான் வரும். அது மிகப்பெரிய படிச்ச பார்ட்டி. ஏன்னா நாடாளுமன்றத்தில் பேசுனீங்க இல்லையா, சட்டமன்றம் விட நாடாளுமன்றம் இது குண்டு சுட்டி குதிரை ஓட்டுறது, அது அங்க இல்லை, அது வானத்துல நீந்துறது நாடாளுமன்றம் என்பது. அதனால அதிமுக பொறுத்தவரை பல காஸ்ட்லியான ஆளா போட்டக்கூடிய சமயத்துல அதுலயும் கடைசி வரைக்கும் என்ன எடப்பாடி முடிவில் இருந்தார், நான் பணம்லாம் தர மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ண நினைச்சாருன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. அந்த வகையில திருச்சி நாமக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் மாடிச்சு பாருங்க. அந்த வகையில் ஒரு அமௌண்ட் மாடிச்சு. மற்றபடி சில வகையில அமௌண்ட்டை லபக் பண்ணிட்டாங்க. மாவட்ட செயலாளர் கீழே மட்ட தொண்டர்களுக்கு யாருக்குமே அமௌண்டே போல. அதோட லிஸ்ட்டை இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்கிறாரு. அப்போ ஜூன் 4க்கு பின்னால அதிமுக மிகப்பெரிய ஒரு களை எடுக்கும் நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல திமுகவில் களை எடுக்கும் நிகழ்வு நட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவல். ஆமா,
அந்த களையெடுப்பின் அடுத்த ஸ்டெப்பு கட்டாயம் 2024 சட்டமன்ற தேர்தலுடைய ஒரு எதிர்பார்ப்பு வெளிப்பாடு. எல்லாமே இளைஞர் அணியாக இருப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. 2024 நாடாளுமன்றத்திலே சீட்டு சம்பந்தப்பட்டது இளைஞரை சம்பந்தப்பட்ட விஷயப்பட்டவர் பொது சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப வல்கரன் நின்றார், ரொம்ப போராடினார் தலைமையில. இருந்தாலுமே சீனியரை சொல்லிட்டாங்க, மேலிடம் இல்லையா, நாடாளுமன்றங்கள் சாதாரணம் கிடையாது. ஒரு படிச்சவங்களையோ மற்றபடி அனுபவம் இல்லாத கொண்டு போனோம் அப்படின்னம்னா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கெல்லாம் ஒரு இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே அனுபவம் மிக்கவர். ஒரு விஷயம் அப்படின்னா உடனே கதை சொல்லுவாங்க. 1980 அப்படி, 1970 இப்படி. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி உள்ளவங்களுக்கு தெரியாது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியும். இருந்தாலுமே தங்களுடைய ஒரு அணியின் நிலைப்பாடா பல பேர் நுழைத்து விட வேண்டும் அப்படிங்கிற உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய தோல்வி அடைந்தார். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு நாடாளுமன்றத்துல புதிய ஆட்களை, குறிப்பாக இளைஞரணி சம்பந்தப்பட்டவங்களை உள்ள நுழைக்க முடியவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் உதயநிதிக்கு இருந்தாலுமே கூட சட்டமன்ற தேர்தல் விடக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இன்னைக்கு இருக்கிறார். அதன் அடிப்படையில யார் யாரெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுணக்கமாக யார் நடந்து கொண்டார்கள், மற்றபடி மாற்று கட்சியினருக்கு கரிசனம் காட்டியவர்களும் திமுக இருந்திருக்கிறாங்க. பாருங்க, அதிமுக இருந்தாங்க, பாஜக சுத்தம். ஆமா, ஏகப்பட்ட பேர் பாமகவுக்கும் உழைக்கல, தமாகவுக்கும் உழைக்கல. நாம அந்த அளவுக்கு ஜி.கே. வாசன் நூடுல்ஸ் ஆகி இன்னைக்கு மனசு நொந்து போய் எதுக்குலாம் இந்த கட்சியோட சேர்ந்தோம், ஆல்ரெடி அதிமுக போயிருந்தாலும் நம்ம தப்பிச்சிருக்குமே அப்படிங்கிற போயிருக்காங்க. பாமக நிறைய தொடர் சொல்லிட்டாங்க, ஆமா நாங்களாம் அவங்களோட சேர்ந்து போட மாட்டோம், அவங்களோட சேர்ந்து உழைக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. திமுகவில் கூட அந்த மாதிரி நிலைப்பாடு இருந்திருக்கா அப்படின்னு இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் ஒரு சிண்டைகள் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு குள்ளூர் இருக்கதான் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்ப அவன் நம்ம ஜாதிக்காரனப்பா விட்டுருப்பான், ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வாப்பா நம்ம ஜாதிடா, நீ யாரெல்லாம் கட்சியெல்லாம் வேற, நாளைக்கு செத்து போனா நான் தான் உன்னை தூக்கணும், நீ செத்து போனா நீ தான் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமைக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் கிராமங்கள்ல நிறைய நடக்கும். இங்க ஊர்லயே கூட ஒரு சம்பவம் நடந்தது. பக்கத்து ஊர்ல ஒருத்தர் அதிமுக, அந்த ஏரியாவே அந்த ஊரே ஃபுல்லா திமுக தான். அந்த ஒரு 10-15 பேர் மட்டும் அதிமுக. அப்ப அந்த இருக்கக்கூடிய ஒரு 500, 800, 900 பேர் சொல்லிட்டாங்க, எப்பா நாங்க செத்து போனா நாளைக்கு உங்களை நாங்க தான் தூக்கி போடணும், அதுல மாற்று கருத்தும் இல்லை. அவங்க 10 பேர் இருந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் திமுக, அவங்க அதிமுக ஃபுல்லா திமுக வந்துட்டாங்க. அந்த மாதிரி சாதியின் அடிப்படையில கூட ஒற்றுமை வரக்கூடிய ஒரு சூழல். நம்மால் பண்ண மாப்பிள்ள சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக நடந்திருக்கு. அதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை கொண்டாடிட்டாங்க. அதையெல்லாம் விட இன்னொரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் வச்சிருக்கிறார். அதாவது 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போட்டு நம்ம ரன் பண்ணி ஆகணும், இல்லாவிட்டால் இந்த மாதிரி புல்லூரில் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட். அதே நேரத்தை எப்படி அதாவது இவங்கெல்லாம் ஒருங்கிணைக்கல அப்படின்னா சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களை பிரிச்சு அதன் அடிப்படையில ஒரு பரிசீலனை செய்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் மாதிரி செஞ்சு 2024 மிகப்பெரிய ஒரு இளைஞர் அணியா உள்ள இறக்கி சீனியெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு புதுமையான ஒரு கொள்கையா கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அது உதயநிதி ஸ்டாலின் கையில இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தகவல். அதன் அடிப்படையில் அவர் இன்னைக்கு 2026 சட்டமன்றத்தில் இன்னைக்கு ரெடி ஆயிட்டாங்க திமுக. ஆமா, அதுல செயல்படாத அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அதை ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழல். ஏன்னு கேட்டா ஒரே இடத்துல ஒரு அதிகாரம் கூஞ்சுதுன்னு வைங்களா, அப்ப என்ன ஆகும், அவருக்குன்னு ஒரு தெனாவட்டு வந்துடும், அவருக்குன்னு உழைக்க முடியாத ஒரு சூழல். உட்காந்துட்டு அப்படியே கால் மேல காலை போட்டு ஆட்டிட்டு உட்காந்துருப்பார். அதெல்லாம் கூடாது போட்டு உடைக்கணும் போட்டு உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு மிக மறுமலர்ச்சியாக திமுகவை ஆமா கொண்டு செல்வதற்காக மிகப்பெரிய பிளான் போட்டிருக்கார். அப்ப என்ன ஆகுது, அதிகாரம் பரவலாக்கப்படும். பரவலாக்கப்படக்கூடிய சமயத்தை ஒரே ஆள் அதிகாரம்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஆமா, அப்ப என்ன புதிய இளைஞர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சீனியர்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க. அப்ப திமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு பளிச்சுன்னு ஆகக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்துல துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு இருக்கு. அப்ப என்ன ஆக போகுது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு
திமுக இன்றே தயாராகி கொண்டிருக்கிறது. ஆமா, ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மறுமலர்ச்சி வெளிப்பாடா யார் யாரெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எதிராக சுணக்கமாக நன்றி கெட்டத்தனமாக களத்தில் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்தார்கள், அவனெல்லாம் தூக்கி எரியப்படும். ஆமா, இதெல்லாம் வந்து வான் பண்ணியிருக்காரு தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து இடையில வந்து வான் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, அடுத்து இது ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா மன்னிப்பே கிடையாது அப்படின்ட்டார். திமுக விட்டு எங்க காலி முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகுது? வாஷ் அவுட். மாவட்ட அளவுல மிகப்பெரிய கோஷ்டி பூசெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து திமுக அமைக்கி வாசிக்கப்பட்ட விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஓட்டுகள் சரியும் இல்லையா? அமைக்கி வாசிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் அது வந்து லிஸ்ட் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் கையிலையும் வந்தாச்சு, மு.க. ஸ்டாலின் கையிலும் வந்தாச்சு. 2 பேரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு வருங்காலங்களில் திமுகவை மறுமலர்ச்சி செய்ய போகிறார்கள். ஆமா, அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். கட்டாயமா 2026க்கு இன்னைக்கு திமுக ரெடி ஆகிவிட்டது. ஆமா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களை புடுங்க போறாங்க. பாஜகவை புடுங்கினாலும் சரி புடுங்காட்டியும் சரி, அது அவ்வளவு இருக்கிறது 50 பேர் தான். இருக்கிற 50 பேர்த்தையும் புடுங்கிட்டா அப்புறம் 10 பேர் போயிட்டா கட்சியை கூடாரங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியே பயந்துட்டு இருக்கிறார். என்னடா அது, நம்ம ஏதாவது வந்து கிளை எடுத்தோம் அப்படின்னா இருக்கிற கிளம்பிட்டான்னு வச்சுக்க. அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும். களை எடுக்கிறீங்களா கவலைப்பட, நாங்களும் முன்கூட்டியே ராஜாமா பண்ணி போயிடுறோம். ஏன்னா அங்கதான் பிரிவுகள் ஏகப்பட்டது இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா பிரிவு ஏகப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்தமா சசிகலா வேற ஒரு விண்ணப்ப மனுவை வேற ஆன்லைன்ல பரவ விட்டுட்டாரு. உன் பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாத்தையும் போட 2017 எந்த பதவியில இருந்த அதிமுகவில் வா என்னுடைய போயஸ்கான விலாசத்துக்கு அனுப்பு அப்படின்னா அது ஒரு தகவல். அதுல வந்து வெற்றி அடையலாம். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை சசிகலாவை பொறுத்த வரைக்கும், அவர் விட்ட அந்த விண்ணப்ப மனுவுக்கு. ஆமா, அது ஒரு பக்கம். அப்ப வந்து என்ன ஆகுது? எடப்பாடி கூடார காலியா போயிடும். அந்த வகையில ஒரு பய உணர்வு. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்சியை இருந்துட்டு இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் அப்படி கிடையவே கிடையாது. அப்ப வந்து வருங்காலங்கள்ல வந்து களை எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல திமுக எப்படி கட்டாயமாக தாங்கி கொள்ளும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப உறுதியாகவே அவர் எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலினோட மிகப்பெரிய ஒரு பிளான். ஆமா, அதுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.